அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் 2026 அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட வசந்த காலம், எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம். நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. அம்மன் அருள் டிவில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிகளும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப 2026 இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாவித யோகமும் உங்களை தேடி. எந்தெந்த கிரகங்க? இயற்கை சுபகரமான குரு பகவான், அடுத்து சனி பகவான், ராகு கேது பகவான். இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம். ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும். அதனாலதான் இந்த ஜாதகத்துடைய தசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதகனோட எடுத்துட்டு வேகமா போய் பார்ப்பாங்க. சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி, ராகு பகவானும் அரசாங்க அரசியல பெரிய லெவலுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை ராகு, கேது பகவான் மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கிரகம். இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பார்த்துக்கிட்டு பலன் இல்ல, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்குறது தெரியுமா? இதுவரை இல்லாத 2026 அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு, குரு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் அவர் நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது. அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்கு. அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்படி? காலபுருஷனுக்கு 12வது ராசி மீனராசி. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீனராசிட்ட நிறைய இருக்குங்க. இவங்களை மாதிரி யாரும் அறிவை யோசிக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். பயங்கரமா அறிவாற்றல் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிச்சு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கணும். ஒரே ராசி மீன ராசி மட்டும்தான். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மீனராசிக்கிறாங்க. எப்படி? தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் மீனராசி கிட்ட நிறைய இருக்கும். எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இந்த மீனராசி கிட்ட நிறைய உண்டு. லைஃப்ல எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் பயங்கரமா இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசுவாங்க. மீனராசியை பொறுத்தவரை அந்த குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். வெளிநாடு வெளியூர் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே பெரிய லெவலுக்கு போறக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மீனராசி மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 2026 என்ன ஜாக்பட் யோகம் நான் இப்படிதான் சொல்லுவேன். எப்படி? எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் உங்களுக்கு இருக்குது 2026. உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தே தீரணும், இது விதி. அப்ப ஜாதகத்துல இந்த கிரகம் நல்லா இருக்கா, எந்த கிரகம், இந்த 4 கிரகம் நல்லா இருக்கா, இதை மட்டும்தான் நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வருட பலன் எல்லாமே இந்த 4 கிரகத்தை மையமா வச்சுதாங்க எடுக்க முடியும். அதனாலதான் அந்த 4 கிரகத்தை நான் செக் பண்ணிக்க சொல்றேன். குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். இது எல்லாமே நான் உங்க ஜாதகம் நல்லா இருந்தா நீங்க உங்களை யாருமே அசைக்க முடியாது. இப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? ஜென்மசனி ஜென்மசனி ஜென்மசனி. என்னதான் ஜென்மசனி? இதை சொல்லிதானே பயமுறுத்தாங்க. ஜென்மசனி வந்து ஏழரை வந்துச்சுன்னு. சனி வந்தாலும் உங்க ஜாதகம் சனி நல்லா இருந்துட்டா நீங்க பாதிப்பாரா? நல்லா இல்லைன்னா கெடுப்பாரு. நான் ஓப்பனா சொல்றேன், நல்லா இல்லைன்னா கண்டிப்பா கெடுப்பாரு. அதுக்கு பரிகாரம் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான், ரிஷிமார்கள் நிறைய விஷயத்த கொடுத்துருக்காங்க. அதை சரி பண்ண நிறைய வழிகள் இருக்கு. பெருசா உள்ள பாதிப்பை மட்டும் சின்னதை மட்டும் தான் குறைக்க முடியும் பரிகாரத்துல. நல்லா தெரிஞ்சு ஒண்ணு இல்ல. இப்ப ஜென்மசனி இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? நான் எடுத்துக்க என்ன பண்ணிருக்கோம்? யாருக்கு சரியில்லையா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்? வேலை இல்லாம வீட்டுல இருப்பாங்க, வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கண்டிப்பா ஒரு சங்கடத்தை கண்டிப்பா உண்டு பண்ணிருக்கும். நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போட்டு கண்டிப்பா மாட்டிருப்பீங்க. எப்படி? நண்பர்கள் கூட்டாளி பழக்கத்துல ஒரு தரையில சந்திச்சிருப்பீங்க. பொருளாதார வருமானத்தை கொஞ்சம் சர்க்கிள கொடுத்துருக்கும். இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு சங்கடத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. இடம் பூமி சார்ந்த பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. பெருங்கொண்ட பணத்தை எங்களாச்சும் கொடுத்துட்டு ஏமாற்றத்தை பார்க்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்திருக்கும். இதுதான் இங்க ஜென்மசனி செய்யும், வேற எதுவுமே செய்யாது. இப்ப வயசானவங்களாம் உடல் உபாதையை கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் செலவை கண்டிப்பா கொடுத்துருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். சேமிப்பு சரியா இல்லை, இன்கம் சரியா இல்லை, பொருளாதாரம் சரியா இல்லை, நிறைய செலவு மட்டும் தான் போயிட்டு இருக்கு. 1 வருஷம் மார்ச் மாசம் இருந்து எனக்கு சேமிப்பே இல்லை. எத்தனை பேர் கேட்டு பாருங்க. இதெல்லாம் சனி பகவான் சரியில்லைன்னா செய்வாருங்க.
பொருளாதார வருமானம், வேலை, தொழில், வீடு, வண்டி, வாகனத்துல செலவு, நிறைய தரங்களை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. திருமண தடை, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, நண்பர்கள் கூட்டாளி பழக்கத்தில் நம்ம தொழில ஒரு தரங்களை ஒரு சங்கடத்தை பாக்குறது எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா தலையை ஆட்டிதான் ஆகணும். ஆமா இருந்துச்சுங்கிற வார்த்தை சொன்னா இந்த 2026 ஏன் பாதிக்காது? எல்லா கிரகம் அவங்க நட்சத்திரத்துல போறாங்க. அப்ப நீங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கணும். நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், நம்ம என்ன கர்மால பிறந்திருக்கோம் இதை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மால இருக்கிறோம். அது எப்ப வேலை செய்யும்? உங்களுக்கு சொல்லுவாங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க, உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்க, இது நடக்கும் இது நடக்காதுங்க, இதுல போங்க இதுல போகாதீங்க, ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதியை வச்சு பிறந்த நேரத்தை வச்சு தான் சொல்ல முடியும், துல்லியமா சொல்ல முடியும். அந்த கிரகத்தையும் மேட்ச் பண்ணணும், இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சாரத்தையும் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணி தான் ஒரு பலன் கொடுக்க முடியும். அங்கே சரியில்லைன்னா இங்க சரி இருக்காது, அங்க நல்லா இருந்தா இங்க நல்லா இருக்கும். எது சுத்தி வரக்கூடிய கோச்சாரம் விதி தான் ஃபர்ஸ்ட் தீர்மானம் பண்ணும். நீங்க பிறக்கும் பொழுது என்ன கர்மால இருக்கோ அதான் முடிவு பண்ணும். அதனாலதான் நான் இப்ப அம்மன் அருள் டிவில சொல்றேன், ஒரு பொது பலனா பாருங்க, ஜாதகம் எடுத்து தசாபதி வருது மேட்ச் பண்ணிக்க. ஏன்னா நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருதுங்க, நிறைய நல்ல விஷயம் வருது. வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறவங்க கண்டிப்பா அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில வெற்றி இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. எந்த ஒரு தரங்களும் வராது, எது வந்தாலும் நீங்க தைரியமா இறங்கி அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குதுங்க வாழ்க்கையில, நிறைய மாற்றம் வருது. எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கை நடக்க போது பாத்துங்க. 2026 முதல் பலனே சொல்றேன், ஒரு சுபகாரியம் வீட்டுல நடக்கும் பாருங்க. காது குத்துறதோ, வீடு கட்டுறதோ, இல்ல வீட்டு பூமி பூஜை போடுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, ஏதோ ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா நீங்க பண்ணிதான் ஆகணும். ஜனவரி மாசத்துல கண்டிப்பா 2026 இது நடக்க போகுது. இது மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு அப்பா சொத்து வேணும், அம்மா சொத்து வேணும், எத்தனை பேருக்கு வழக்குல போய்கிட்டு இருக்கீங்க, போறீங்களா போகலையா? அந்த வழக்குன்னு இப்ப சரி கட்டிடலாம். உங்க பக்கம் தீர்ப்பு எழுதிடுவாங்க, உங்களுக்கு தான் அந்த சொத்து, இவர் உண்மையிலே இவர் கஷ்டப்பட்டார், இவருக்கு இந்த சொத்து கிடைக்கணும்னு சொல்லி அரசாங்கம் மூலமாக நிறைய சப்போர்ட் கிடைக்கும், நிறைய அனுகூலம் கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட். இப்ப வண்டி, வாகனம், வீடு, காரு, பங்களா எல்லாம் வாங்கினோம்னா வாங்கலாம். 2026 நீங்க வாங்குங்க. எப்படி வேணாலும் மார்ச் மாசத்துக்குள்ள வாங்க வைக்கல, மார்ச் மாசம் தாண்டி நீங்க வாங்கிடுவீங்க, அது அப்பால் பட்ட பிரச்சனை. கண்டிப்பா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்குங்க. கண்டிப்பா குழந்தைக்கான அனுகூலம் கண்டிப்பா இருக்குது, பூரிய சொத்துக்கான அனுகூலம் இருக்கு, பொருளாதார வருமானம் நல்லா இருக்கு, காதல் திருமணம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். திருமணத்துக்கு நான் எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன். ஏன்னா திருமணத்தோட 3 மாசம் உங்களை படுத்திடுறாரு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், அவங்களுக்கு மருத்துவ செலவு, விரைய செலவு நிறைய பாக்குறது, ஒரு தடங்களை இது கூட சந்திச்சிட்டீங்க, கண்டிப்பா கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இனிமே திருமண வாழ்க்கை பிடிச்ச பின்னா 2026 அதிகமா திருமணம் பண்ணக்கூடிய ஒரே ராசி மீன ராசி மட்டும்தான். நான் ஜென்ம சனியா, அடுத்து 4ல குருவா, அடுத்து 6ல கேதா, 12ல ராகா, கெட்டவர் கிட்டிடும் ராஜயோகத்துல மீனராசிக்கார உட்கார்ந்துருக்காங்க. எதுக்குமே பயப்படாதீங்க. எப்படி எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களால முடியும், உங்களால ஜெயிக்க முடியும். அப்படியே தன்னம்பிக்கை மட்டும் இருக்கும். மெயினா உடம்பு பாதம் பெருசா பயப்படாது. ஏன்னா கால்வல் வலி இருக்கும், வயிறு சார்ந்த வந்துடும், கண்டிப்பா இருக்கும். இதுதானே சொல்ல முடியும். இனிமே இருக்காது. இப்படி இனிமே மருத்துவ செலவு, வரைய செலவு இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வரும். குடும்பம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராங்க. பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், லாபத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க, ப்ரமோஷன் எத்தனை பேருக்கு வேணும், எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க, கிடைக்காம தள்ளி போதுல, இப்ப கொடுப்பாரு. கேது மட்டும் நல்லா இருந்தா போதும். கரெக்டா மார்ச் மாசம் 29 பாருங்க ப்ரொமோஷன் தேடி வரும். வேலை, தொழில், உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். தொழில் பண்ணக்கூடிய நபர் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா 10ல குரு, 4ல குரு, அடுத்து 5ஆம் இடத்துல குரு போவாரு. கண்டிப்பா தொழில பார்த்து ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, சூப்பராக. ஏன்னா குரு நேரா 10ஆம் இடத்தை பாக்குறதுனால, கேந்திர யோகத்துல இருந்து பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தொழில மிகப்பெரிய வெற்றி கொடுவார். உங்களுக்கு திரியோண சனி பகவான் இருக்காங்க, தொழில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். பாத்துங்க, நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். பாத்துங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு உங்க லைஃப்ல. ஓப்பனா சொல்றேன், அரசாங்க அரசியல்ல நிறைய ரிசல்ட் சாதிக்கக்கூடிய ராசி மீன ராசியா கண்டிப்பா இருக்கும். எப்படி பார்த்தா உங்க ராசியை சூரியன் தொட்டுவார். அதனாலதான் அரசியல் அரசாங்கத்தில் நம்பி இறங்க சொல்றேன். கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். இந்த காலகட்டம் மட்டும், இந்த ஒரு 4 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு, கண்டிப்பா யூஸ் பண்ணிங்க. லாட்ரி யோகம் எடுக்கலாமா, ஏன் எடுக்கக்கூடாது? உங்களுக்கு எடுத்தப்ப அடிக்குமே, கண்டிப்பா அடிக்குங்க. சனிபவன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார், பெருங்கொண்ட பணத்துக்குள்ள அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் நவம்பர் மாசமே. அப்ப எடுக்கலாமே. அப்ப ஜாதகம் என்ன ராசியானு பாக்கணும்ல, பாத்துக்கிட்டு கண்டிப்பா எடுத்தா அடிக்கும்ல. அப்ப உங்க ஜாதகம் பார்த்து அது கண்டிப்பா என்ன ராசியானோ அதை எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இரும்பு சார்ந்த வேலை, ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். டிரைவர் வேலை பாக்குறவங்க, மெக்கானிக்கல் வேலை பாக்குறவங்க, இந்த துறை எல்லாமே நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம். யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். இப்ப நட்சத்திர பலம் பார்க்க முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க, ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். யாரு இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கு லைஃப்ல.
எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செலவு, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு நிறைய தடங்களை சந்திச்சிட்டாங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு உள்ளாயிட்டாங்க. செலவு நிறைய, கடுமையான செலவு, நிறைய தடை, தாமதம் எல்லாமே பார்த்தாங்க. இனிமே பார்க்க மாட்டாங்க. இனிமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு இந்த புரட்டாசியில பிறந்தவங்க வீட்டுல ஆனா இந்த வருஷத்துல 2025ல சுபகாரியம் பண்றது நீங்களா இருப்பீங்க. ஏன்னா 2025ல நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரும் இந்த புரட்டாசி பிறந்தவங்க. இனிமேதான் லைஃப்ல எல்லாம் ஒரு மாற்றம் வருது பாத்துங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க, உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். அடுத்து உத்திரட்டாதியத்துல பிறந்தவங்க 24 வேலை பார்க்க சொன்னாலும் வேலை ரெடி. பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. கடுமையான உழைப்பாளிகள், திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவை பயங்கரமா யூஸ் பண்ணக்கூடிய குணம். இனிமேதான் உங்க லைஃப்ல எல்லாமே வெற்றி வருது. ஏன்னா இப்பதான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி என்ற, அதனால நீங்க தயவு செய்து எல்லாருமே இந்த உத்திரட்டாதியத்துல பிறந்தவங்க கண்டிப்பா ஜாதகம் எடுத்து பாத்துக்குங்க. ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் வருது. இப்ப வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை எது வந்தாலும் கொஞ்சம் பேஸ் பண்ணி நீங்க அடைக்கலாம். ஏன்னா சனி பகவான் ஸ்ட்ராங் ஆயிட்டார். குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுவுது. அது இல்லாம 6ஆம் இடத்துல கேது இருந்தாலும் அவரும் சுயசாரம் வாங்க போறோம். அதனால கொஞ்சம் கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை நிறைய பேச நீங்க பேஸ் பண்ணி கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வருது பாத்துங்கன்னா. வேலை உத்தியோகத்துல நிறைய தரங்களை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சரியாக போகுது. ஜாதகத்தை பார்த்து, தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல புத்திசாலி குணம் இருக்கும். எப்படி இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்கவே முடியாது. நல்லா அறிவா யோசிப்பாங்க, பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க, நல்ல ஒரு அறிவாற்றல், திறமையான குணம் எல்லாமே பாருங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தா பயங்கரமா இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, எழுத்து கணிதம் இதெல்லாம் பெரிய லெவல்ல போவாங்க. நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும். இனிமேதான் வாழ்க்கையில சூப்பரா ஒரு மாற்றம் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசம் உங்களை புழிஞ்சு விட்டாரு. இடத்துல, வீட்டுல, கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில நிறைய தடங்கள், தாமதம், தொழில ஒரு பிரச்சனை, எல்லாமே ஒரு இடத்தக்கார எதுவுமே சரியா இயங்கல. இந்த ரேவதி பிறந்தது என்னடா ஒரு லைஃப் நம்ம நிம்மதியே கிடைக்கதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க. இனிமேதான் நல்ல சிந்தனையே வரப்போகுது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்க ராசி நோக்கி புதன் வந்துடுறாரு. நீங்க கவலைப்படாதீங்க. தொழில், வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், பயங்கரமான வெற்றி உங்க பக்கம் தேடி வருது பாருங்க. அறிவு சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, நகர வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. செம்மையாக வரும். திருமண வாழ்க்கையில கணவன் ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திடீர் யோகங்கள் நிறைய வரும் பாருங்க. 2026ல நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய 2026 மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது.